ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க நம்ம ஹார்ட் டூ பாயிண்டோட செகண்ட் பார்ட் பார்க்க ஆரம்பிக்கலாம். போன ட்ரிப்பு நம்ம மேரேஜ் நிக்கிது. நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விளக்கமும் சொல்லி கூட்டிட்டு வரோம். "நீ தான் என் ஒய்ஃபு. உனக்கு குடுத்த அந்த மரத்தோட கிளைகள காணோம். நீ அத எங்க வச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம கியூரியாசிட்டியா நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். "வந்த சோல்ஜர்லாம் யாரு என்னன்னு கண்டுபிடி. அவங்களுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக கொல்ல வரான் அப்படிங்கிற மாரி தெரியணும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம கியூட்ஸும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்கா வரா. வந்துட்டு, "நீ எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? நேத்து நைட்டு ஃபுல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீ சொல்றது எனக்கு என்னமோ உண்மை மாரி தான் தெரியுது. ஆனா எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறது இப்ப சரியில்ல. ஏன்டா மேரேஜ் வேற நின்றுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதனால ஜூவ பார்க்க போணும். நான் இங்கேருந்து போறேன் இப்போதைக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். "உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க ஜூவும் நம்ம ஹீரோயின எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு கிடைக்கலையே. அவன் எங்க போனான்? கூட்டிட்டு போனான்னு தெரியலைங்கிற மாரி அந்த ஜூவும் பட தளபதிட்ட கேட்கும்போது அவனும் சொல்றான், "சார் நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். வேணா நம்ம மவுண்டன் பக்கத்துல ஒரு நந்தனான்னு ஒரு கார்டன் இருக்குது. ஒருவேளை அவன் தான் அங்க வச்சிருக்கானோ என்னமோன்னு தெரியல. அங்க வேணா போய் தேடி பார்ப்போமா?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நீ தேடி பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அவனும் அங்கருந்து கிளம்புறான். அப்ப பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அங்க வந்து என்டர் ஆகிட்டு இருக்கான். உடனே வாள எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஜூவும் டக்குனு அந்த வாள எடுத்து நம்ம ஹீரோவ பார்த்து காட்டுறான். "டேய் நீ எதுக்காக இவள கடத்திட்டு போன? நீ யாரு? என்னன்னு சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் தான் ஷூஷானோட நாட்டோட கிங்கு லியான்." அப்படிங்கிற மாரி. "என்னது லியான்? ஆனா அவரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேனே." அப்படிங்கிற மாரி ஜூவும் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் அதிர்ச்சியா "என்னது நீங்க லியான்டா மாஸ்டரா? என்னால நம்பவே முடியலையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் ஜூவா வந்து நம்ம ஹீரோவ பார்த்து வால் காட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த வாள விட்டுட்டு, "இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சொல்றான், "உனக்கு வேணா என்னைய பத்தி தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க அப்பாட்ட வந்து என்னைய பத்தி கேட்டு பாரு. அவரு என்னைய பத்தி சொல்வாரு." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் நம்ம ஜூவ பார்த்து, "நானும் உங்கட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க." அப்படின்னு சொன்னோனே, ஜூ வந்து அங்க உள்ள தளபதிட்ட சொல்லிட்டு போறான். "இவன் எங்கேயும் அவள விடாம பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவள கூட்டிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு ஜூவும் அங்கிருந்து போக, நம்ம ஹீரோவும் அதோட அங்கேயே நிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "இந்த மேரேஜ நம்ம இப்போதைக்கு கேன்சல் பண்ணிருவோம்." அப்படிங்கிற மாரி. அதுக்கு இவன் நம்ம ஜூ வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். "ஏன் இதுக்காக மேரேஜ் நம்ம கேன்சல் பண்ணணும்? நீ அவன் சொல்றதெல்லாம் நம்புறியான்ட்டு." என்னன்னு தெரியல. அவன் வந்து என்னைய வந்து ஒய்ஃப்ங்கிறான். எனக்கும் வேற 3 வருஷமா எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா இத பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நான் ஜூக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. "ஏன் இதுக்காக நீ மேரேஜ்லாம் நிப்பாட்டுன்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட சரி இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நம்ம அவன்ட்ட போலான்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோட்ட வராங்க. "நீ சொல்றது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதுவும் இல்லாம இனிமே நீ இங்கேருந்து இவள கூட்டிட்டு போ முடியாது. இவ இங்க தான் இருப்பா." அப்படிங்கிற மாரி ஜூ சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "இவ உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதனால அவள வந்து இங்க நான் விட்டுட்டு போ முடியாது. நான் இவள வந்து நான் என்னோட தான் கூட்டிட்டு போவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் "நீ இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம் ஜூ" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர, அதுக்கு நம்ம ஜூ "இவள நான் விட்டு தர மாட்டேன்." அப்படிங்கிற மாரி கைய பிடிச்சு இழுக்குறான். அதோட இந்த கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. அந்த வில்லங்க வந்து ஒரு ஸ்டோன் மாரி வச்சிருக்காங்க. இது வந்து அந்த டிவைன் மரத்தோட ஹார்ட். இந்த ஸ்டோனுக்கு நெறைய பவர் இருக்கு. ஆனா அந்த பவர் நம்ம வரணும்டா, இதுக்கு நம்ம வந்து ஷாங் மக்களோட பிளட்ட வந்து இதுல ஊத்தணும். அப்பதான் அந்த பவர் கிடைக்கும். அப்படி அப்படி மட்டும் பவர் கிடைச்சா நானு ஹாலின் மாரி நல்ல ஒரு பவரான மேனா ஆகுவேன் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம மகாராஜா, அதாவது நம்ம ஜூவோட அப்பா வந்திருக்காரு போல இருக்குது. நம்ம ஜூவ பார்க்கணும்னு சொன்னோனே ஜூவும் வரான். ஆனா அவர் கோவமா பேசுறாரு. நான் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி இந்த மேரேஜ்க்கு நீ அரேஞ்ச் பண்ணுவ? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நீ எப்படி வந்து நம்மோட பாரம்பரியமான அந்த லோட்டஸ் சீல வந்து குடுக்கலான்னு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாள எடுத்து சண்டை போட, ஜூவும் சண்டை போடுறான். சண்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூவும் சொல்றான், "அவ வந்து நார்மலான பொண்ணு கிடையாது. அவ என்னோட ஒய்ஃப். நான் அவள தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்." அப்படிங்கிற மாரி. அதுக்கு அந்த மகாராஜாவும் கோவமா சொல்றாரு, "இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ என் பேச்சு கேட்காட்டியும் தேவையில்லாம என்னோட கோவத்துக்கு ஆளாகி உனக்கு பனிஷ்மென்ட் குடுக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு ஜூவும் சொல்றான், "நீங்க என்ன பனிஷ்மென்ட் குடுத்தாலும் சரி, நான் அவள தான் மேரேஜ் பண்ணுவேன்னு" சொன்னோனே, அப்பனா சரி உன்ன ஜெயில்ல நான் தள்ளுறேன் அப்படிங்கிற மாரி மகாராஜாவும் கோவமா சொல்ல, அதுக்கு ஜூவும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி வரான். இங்க நம்ம ஹீரோவும் அதோட ஹீரோயின கூட்டிட்டு அவன் இடத்துக்கு வந்துறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் கோவமா கேட்கிறா, "எதுக்காக என்னைய இந்த மாரி நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்க? மகாராஜா வேற வந்திருக்காராம். ஜூவ பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒருவேள மேரேஜ பத்தி ஏதாவது பேசுவாரு, கோவப்படுவாரு. நான் அந்த அந்த இடத்துல இருந்தாகணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கோவமா பேச, நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி கோவமா பேசுறத வந்து விட்டுடு. என்ட்ட இந்த மாரி சத்தமா பேசாதன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி வரான். வந்தவன் அப்படியே உட்காந்து கித்தார் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அங்க அந்த கியூசி பொண்ணும் வரா. வந்துட்டு, நான் உங்களுக்கா பொம்மைக்கு நட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு குடுக்க, அவனும் அத வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு ஒரு பொம்மை கொண்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குறா. நம்ம ஹீரோயினும் சரி நம்ம பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட போறா. அப்ப அதுக்கு அந்த குயின்ஸி சொல்றா, "இத இப்படிலாம் சாப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கொண்டாட்ட எடுத்து மேல தூக்கி போட்டு
மட்டும் இப்படி கேட்ச் பண்ணி வாயால சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுக்க, நம்ம ஹீரோயினும் அத ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வரவே இல்ல. இவங்க 2 பேரும் இந்த மாரி விளையாண்டுகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தூரமா நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காளாம். அப்பதான் அவனுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே மாரி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு தடவ பொமோகிரானேட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் சாப்பிட போறா. அதுக்கு நம்ம ஹீரோ இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன மேல தூக்கி போட்டு வாயால கேட்ச் பண்ணி இந்த மாரி சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லி காட்டுறான். நம்ம ஹீரோயினும் ட்ரை பண்றா. அவளுக்கு வரவே மாட்டேங்குது. கீழ கீழ விழுகுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இந்த மாரி இதே மாரி மேல தூக்கி தூக்கி போட்டு சாப்பிட்டு இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கிறத அவனும் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் அதோட கேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அப்பதான் கவனிக்கிறா, ஹீரோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத. அதோட அவளும் நம்ம ஹீரோவ பார்க்க, நம்ம ஹீரோவும் அவளையே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயினும் பேசி சிரிச்சு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா சட்டுன்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவ பார்த்தா நம்ம ஹீரோயின் டக்குன்னு பயந்துறா. என்ன அப்படிங்கிற மாரி கேட்டோனே, குயின்சிய பார்த்து நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்புறா. உடனே உன்னோட தோள்பட்டைய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அவ ட்ரெஸ்ஸ வந்து லைட்டா அப்படி விலக்க போறான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம, நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸ அப்படியே விலக்கி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அப்பதான் சொல்றான், இல்ல ஒரு வேளை உன்னோட தோள் பட்டையில வந்து அந்த பிரான்ச் வந்து எதுவும் மறைச்சு வச்சிருக்கியா? அதோட பதிச்சு வச்சிருக்கியா எலும்போட அப்படிங்கிற மாரி பார்த்தேன். அந்த மாரி மறைஞ்சிருக்கா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் அவன் சக்திய வச்சு பார்க்குறான். பார்த்துட்டு இல்ல அந்த மாரி எதுவுமே இல்ல. அவ உடம்புக்குள்ள வந்து அது பதிஞ்சு இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. ஓ! அப்படியா? அப்படிங்கிற மாரி. சரி வேற ஒண்ணும் இல்ல. இதுக்காகத்தான் நான் செக் பண்ணேன். சீக்கிரம் அத கண்டுபிடிக்கணும். உனக்கும் சீக்கிரமா மெமரி பவர் வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயின் அதோட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே. இந்த பொருள் தான் நான் யூஸ் பண்ணேனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. ஏன் நான் எல்லாமே பொம்மோகிரானேட்டா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். பொம்மோகிரானேட் தோடு, பொம்மோகிரானேட் பவுடர் அப்டின்ட்டு. எனக்கு அந்த பொம்மோகிரானேட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்டின்னு நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வரான். வந்துட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாரி வச்சுட்டு, "இதுல தான் இந்த ட்ரீயோட பிரான்ச் இருக்குது. இத பாரு. இத பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா?" அப்டிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ இந்த ரூமுக்குள்ள வரும்போது கொஞ்சம் கதவ தட்டிட்டு வந்தா என்ன?" அப்டிங்கிற மாரி. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் கதவ தட்டிட்டு, "இப்ப உள்ள வரலாமா மேடம்?" அப்டின்னு கேட்டுட்டு மறுபடியும் உள்ள வரான். வந்துட்டு இந்த பொருள்லாம் பார்க்கும்போது, "உனக்கு ஞாபகம் எதுவும் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போடுற மாரியே 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குங்க ஏட்டிக்கு போட்டியா. நம்ம ஹீரோயின் ஒண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ ஒண்ணு பதில் சொல்ல, இப்படி 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "பொம்மை பத்தி எனக்கு ஏதாவது சொல்லுங்க. ஏன் எனக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு." அதுக்கு நம்ம ஹீரோ, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உனக்கு மெமரி பவர் திரும்ப வரும்னு, அந்த பிரான்ச் எங்க இருக்குன்னு" அப்படிங்கிற மாரி. இதனால அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து சண்டை வருது. அந்த நேரம் பார்த்து குயின்சி வரா வந்துட்டு, உங்களுக்காக வந்து ஜூ வந்து மெடிசின் அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வாங்கி குடிக்க போறா. உடனே நம்ம ஹீரோ கேட்கறான், "எதுக்காக அந்த மெடிசினை டெய்லி எடுத்துக்கிறா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? உங்களுக்கு வந்து என்னோட மெமரி பவர் பத்தி மட்டும் தான் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் நீங்க ஒண்ணும் கேட்கணும்னு அவசியம் இல்லன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அந்த மெடிசின அப்புறமா குடிக்கிறேன் வைங்க அப்படின்னு சொன்னோனே, "உங்கள பார்க்கறதுக்காக ஜூ வந்திருக்கான்" அப்படின்னு நம்ம குயின்சி சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கா வரா. பார்த்தா அவனும், "இந்த இடம் என்ன இவ்ளோ குளிரா இருக்குது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு பேப்பர குடுக்குறா. அவ டிராயிங் பண்ணது. அதாவது அவள அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல, அவனத்தான் நம்ம ஹீரோயின் வரைஞ்சிருப்பா. இந்தா இருக்குது, இவன கண்டுபிடிங்க. இவன் கண்டிப்பா இந்த நாட்டுக்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு ஜூவும் பார்த்துட்டு, "இத வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு நம்ம குயின்சியா வந்து, "இத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இத வச்சு தான் நீங்க கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜூ சொல்றான். மகாராஜா வந்து ஜூக்கு வந்து தண்டனை குடுத்துருக்காங்க. சவுக்கடி குடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா. என்னது சவுக்கடியா? உடனே நான் மகாராஜாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவ மகாராஜா பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு கிளம்பி வரா. அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் வரான். நம்ம மகாராஜாவ பார்க்கறதுக்காக. அப்பதான் மகாராஜாவும் நம்ம ஹீரோவ பார்த்தோன டக்குன்னு எந்திரிச்சு நின்றான். "நீங்களா லியானா?" அப்படிங்கிற மாரி. "ஆமா நான் தான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அவன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. அதாவது அவர் வச்சுக்கிற லோட்டஸ் கை மூலமா இறந்தவங்கள வந்து உயிர் பெற வைக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு போல இருக்குது. ஆனா இதெல்லாம் கிங்க்கு வந்து ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க அப்படி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த இது நான் பார்க்கலாமா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு அவரும் சொல்றாரு, "கண்டிப்பா பார்க்கலாம். நான் வேணா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஏன்டா உங்களுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேட்கறான், "உங்கட்ட ஒண்ணு கேட்கணும். அத வச்சு இதுக்கு முன்னாடி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அவன் அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவும் சொல்றான், "சரி நீங்க பதில் சொல்லாட்டி பரவால்ல. எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்ல. தேவைப்படும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மகாராஜா பார்க்கறதுக்காக அந்த அரண்மனைக்கு வந்துகிட்டு இருக்கா. உடனே வெளிய வந்தோனே அந்த நேரம் அந்த மகாராஜா வெளிய வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, "நீங்க எப்படி இங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கும்போது, மகாராஜாவும் வந்துறாரு. மகாராஜாவ பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஜூவுக்கு வந்து தண்டனை குடுத்துக்கிறதா கேள்விப்பட்டேன். தயவு செய்து அத நிப்பாட்டிருங்க. நான் எப்படியாவது சொல்லி என்கேஜ்மெண்ட்ட வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிர்றேன். அவருக்கு வந்து தண்டனை குடுத்தா அவரு ஒத்துக்க மாட்டாரு. அதனால அவருக்கு பதிலா எனக்கு தண்டனை குடுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு மகாராஜாவும், "அப்பன்னா நீ 3 நாளைக்கு
ராவு பகலா நீ வந்து வெளியில வந்து உன்ன கட்டி போட்டுருப்பாங்க. தண்ணி எதுவுமே தரமாட்டாங்க. அதுதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அந்த தண்டனைய ஏத்துக்கிறா. ஏத்துக்கிட்டு பாவம் கை கால்லாம் கட்டி போட்டு அவள வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், "எதுக்கு தேவையில்லாம இந்த தண்டனைய ஒத்துக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஜூ வந்து என்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு சோ அவரோட துன்பத்துல நானும் கொஞ்சமாவது பங்கெடுக்கணும்ல." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் நைட்டு டேயா நம்ம ஹீரோயின கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நல்லா மழை பெய்யுது. நம்ம ஹீரோ தான் சரின்னு சொல்லிட்டு இறங்கி வரான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கவே முடியல. பாவம் அப்படியே மயங்கி விழுந்துறா. நம்ம ஹீரோ தான் வந்து பக்கத்துல பார்த்துட்டு டக்குனு கொடைய அவளுக்காக வந்து புடிச்சுக்கிட்டு மழை வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு அவன் கொடை புடிச்சுட்டு நின்டுகிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா நல்லா இருட்டா இருக்குது. வானமும் நல்லா தெளிவா இருக்குது. இந்த நேரத்துல நட்சத்திரம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாரி அந்த வேதனையிலயும் நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ கேட்டான். கேட்டுட்டு அவன் டக்குனு ஹார்ட் உள்ள கை வச்சோனே அந்த ஒளி மாரி வருது. வந்தோனே நட்சத்திரங்களா மாறுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த விண்மீன் பூச்சி மாரி அப்படியே அப்படியே மின்னுது. அத பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க ஜூவா வந்து கைத்த அவுத்து விடுறாய்ங்க. நீங்க உங்கள விடுவிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாரி. ஏன் அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உங்களுக்கு பதிலா வந்து லீச்சான் வந்து தண்டனை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோனே, இத கேட்டுட்டு அவனும் அவசர அவசரமா கோவமா வரான். வரும்போது நம்ம ஹீரோ வந்து தடுக்குறான். "நீ இத செய்யக்கூடாது. இது மகாராஜா ரூல்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கு லீச்சான் சொல்றான், "எந்த மகாராஜா ரூல்ஸும் எனக்கு தேவை கிடையாது. இத நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் பார்க்குவேன். அவள வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி ஜூவும் சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ தள்ளி விட்டுட்டு, நம்ம ஹீரோயின வந்து கட்ட அவுக்குறதுக்கு அவன் மேடை ஏறி போய்க்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, நம்ம ஜூவா வந்து நம்ம ஹீரோயின பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறான். அவனுக்கு அழுகைலாம் வந்துருது. "ஏன் இந்த மாரி நீ இந்த தண்டனைய ஏத்துக்கிட்ட? எல்லாம் என்னால தானே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறா. "உடனே இந்த தண்டனை உனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கயித்தெல்லாம் அவுத்து விடுறான். கழுத்துல உள்ள கயித்த எல்லாத்தையும் அவுத்துட்டு, "நீ இங்கேருந்து போகலாம்" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் "ஏன் இந்த மாரி பண்ணா? மகாராஜா ரூல்ஸ வந்து மீறக்கூடாதுன்னு சொன்னோனே, "அத பத்தி நான் பார்த்துக்கிறேன். இந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ண சொல்லி தானே மகாராஜா இவ்ளோ கொடுமைப்படுத்துறாரு. நம்ம வேணா அந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்காக" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கப்பட்டு கீழ விழுவ போறா. உடனே அவன் தான் தாங்கி பிடிக்கிறான். ஆனா தூக்கலான்னு பார்க்குறான். "வேண்டாம், தூக்க வேண்டாம். இன்னையிலேருந்து நான் உன்ட்ட வந்து விலகியே இருக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கூப்பிட்டோம்னா, நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு மூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, அவ ஒண்ணுமில்ல மயக்கப்பட்டு தான் இருக்கா. நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவள தூக்கிட்டு போறான். இதெல்லாம் பார்த்தா ஜூவும் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியில அவ தண்டனைய அந்த ஜூ தான் ஏத்துருக்கான். அவனையும் கட்டி போட்டு இந்த மாரி வச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு தண்ணி எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம நம்ம ஹீரோயின் பாவம் பசியாலயும், தாகத்தாலயும் இருந்தவ, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதோட சரி நான் கொஞ்சம் குளிக்கணும்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக கூட்டிட்டு வரான். பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்குது. அந்த அருவியில குளிக்கவே இவளுக்கு பயமா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவளும் குளிக்கலான்ட்டு குளிக்கிறா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ வந்து திடுதிப்புன்னு ஓடி வந்து பார்க்குறான். தண்ணிக்குள்ள வந்து அவள அங்க இங்கன்னு தேடும்போது, பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த தண்ணியிலருந்து எந்திரிக்கிறா. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படி நிக்க, நம்ம ஹீரோயின் டக்குனு வெக்கத்துல அப்படி மூடிக்கிறா. "நீங்க எங்க இந்த தண்ணிக்குள்ளன்ட்டு?" "ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதனால தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் "ஒண்ணும் இல்ல. என் கால்ல ஏதோ குத்துன மாரி இருந்துச்சு. அதான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது கால்ல ஏதோ குத்துனுச்சா? என்னது?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயின் கல்ல எடுத்து காட்டுறா. "இந்த கல்லு தான் என் கால்ல குத்துனுச்சு" அப்படிங்கிற மாரி. அவ கை நீட்டும்போது பார்த்தா அதுல அவ கையில ஏதோ காயம் இருக்கிற மாரி இருந்தோனே, நம்ம ஹீரோ டக்குனு அந்த கை பிடிச்சு பார்க்குறான். அவன் ஏற்கனவே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு டாட்டூ மாரி, இப்ப அந்த டாட்டூ தான் அழிச்சு போய் இருக்குது. உடனே "இது என்னது? ஏன் அந்த இது இப்படி காயமா இருக்குது?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, "அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்கருந்து போங்க" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, நம்ம ஹீரோ அங்கருந்து வரான். அதோட கட் பண்ணி இந்த வில்லங்கள காட்டுறாங்க. இந்த வில்லங்க வந்து ஷாங்கான் மக்கள வந்து புடிச்சு போட்டு அவங்கள குத்தி அந்த ரத்தத்த எடுத்து ஸ்டோன்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரத்தம் பட்டு அந்த ஸ்டோன்லருந்து பவர் வரும். நம்ம நெனச்சது நடக்கும் அப்படிங்கிற மாரி. ஆனா இவ்ளோ ரத்தம் விட்டும் ஏன் நம்மளுக்கு வந்து பவர் வரல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து காட்டுறான். உங்கள தேட சொல்லி இந்த மாரி நோட்டீஸ் ஊர்ல ஒட்டியிருக்காங்கன்ட்டு. ஓ! என்னைய கண்டுபிடிக்க சொல்றாங்களா? நான் எப்படி இவங்க கையிலலாம் அம்புடுவேன்னு நானும் பாத்துறேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த கல்லுக்கு எப்படி வந்து பவர் வராம இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஒருவேள ஹாலினோட ரத்தம் பட்டா தான் ஸ்டோனுக்கு பவர் வருமோ என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அதோட இங்கிட்டு கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் குளிச்சுட்டு தலையெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் குயின்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு ஒரு தடவ தலைய துடைக்காம அப்படியே படுத்து கிடப்பா. அப்ப நான் அங்க உள்ள மெய்டு தலைய தொடைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வரான். "வேண்டாம், வேண்டாம் நீ போ. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து தொடச்சு விடுறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினோட ஹேர் எல்லாம் அவன் தான் தொடச்சு விடுவான். இதெல்லாம் நம்ம ஹீரோ இப்ப நெனச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட நம்ம ஹீரோயின் அப்பதான் டக்குன்னு பாப்பா. அவளுக்கு காயமா இருந்ததுனால அவ மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ வந்து, "நீ ஒண்ணும் மருந்து போட வேண்டாம். நான் உனக்கு ஹெல்ப்
பண்றேன் அப்படிங்கிற மாரி அவன் வந்து காயத்துக்கு மருந்து போடுவான். கழுத்துல எல்லாம் காயமா இருந்ததுனால, நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்வா. ஆனா நம்ம ஹீரோவா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோ தான் அவ கழுத்துக்கெல்லாம் மருந்து போடுவான். அவன் பாட்டு மருந்து போட நம்ம ஹீரோயின் அவனே பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவுக்கு நீ இவ்வளவு அன்பானவளா இருக்கா. ஆனா நீ அப்படி இல்லையே அப்படிங்கிற மாரி அவனும் இவன் மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டு இருப்பான். உடனே மருந்து போட்டுட்டு சரி நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்துருவான். அதோட வந்தவன் குயின்ஸ்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இவளோட மெமரி பவர சீக்கிரமா கொண்டு வரணும். இவளுக்கு எல்லா ஞாபகம் வரணும். அப்பதான் இந்த சாங்கியா மக்களுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு நல்லது. அதுக்காக சில மெடிசின்லாம் நான் எடுக்க வேண்டியதா இருக்குது. அதனால நான் கொஞ்ச நாள் வெளியூர் போறேன். நீ தான் வந்து இவள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு குயின்ஸும் கண்டிப்பா நான் இவள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் வெளியூர் போறதுக்காக கிளம்புறான். நம்ம ஹீரோயின் குயின்சிய பார்த்து கேட்கிறா, "எங்க கொஞ்ச நாளா ஹாலின காணோமே, எங்க போயிருக்காரு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அவரு வந்து கொஞ்சம் வேலையா வெளிய போயிருக்காரு. வர கொஞ்ச நாள் ஆகும்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "என்ன வேலை?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அது குயின்சி வந்து சொல்ல மாட்டேங்கிறா. "இல்ல இதுக்கு மேல என்ட்ட எதுவும் கேட்காதீங்க. எதா இருந்தாலும் மாஸ்டர் வந்தோனே கேட்டுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி அவளும் பேச்ச வந்து திசை திருப்புறா. அதோட கட் பண்ணி இங்க நம்மளோட ஜூவ காட்டுறாங்க. நம்ம ஜூ வந்து நம்ம ஹீரோயின் இருந்த ரூம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க அங்க வந்து டேங்க்லயும் வந்து மேடம் வந்து இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி அவளோட ஹேர் பின் எல்லாம் குடுத்தோன, அப்பதான் அந்த ஹேர் பின் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜூ வந்து காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கும்போது, அங்க தான் நம்ம ஹீரோயின் வந்து மயக்கப்பட்டு கிடப்பா. அப்பதான் பார்ப்பான். பார்த்துட்டு தான் இவள தூக்கிட்டு வந்து 6 மாசமா இவ வந்து அன்கான்ஷியஸ் நிலைமையிலேயே இருப்பா. இவளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா, நம்ம ஹீரோயின் சொல்வா, "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் யாரு, என்ன, என் பேரு எதுவுமே ஞாபகம் இல்லையே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஜூவும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தவன் நிலாவ பார்த்துட்டு, "உன் பேரு லீ ஜான்" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அதாவது லீ ஜான்டா முழு நிலவுண்டு அர்த்தம் போல இருக்குது. இதுதான் உன் பேரு அப்படிங்கிற மாரி அவனா ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் திடீர்னு பேசிட்டு இருந்தாப்புல நம்ம ஜூ வந்து மயக்கப்பட்டு கீழ விழுந்துருவான். உடனே நம்ம ஹீரோயின் என்னாச்சு திடீர்னு எதுக்கு இவனுக்கு இப்படி இந்த மாரி மயக்கம் வந்துச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஜூவும் வந்து சொல்லுவான். "ஒண்ணும் இல்ல 2 மாசத்துக்கு முன்னாடி குதிரை வந்து மிரண்டு ஓடும்போது நம்ம பிரின்சஸ் வந்து கீழ விழுந்துட்டாரு. அப்ப அடிபட்டுச்சு. அதுலருந்து இப்படிதான் 2 மாசமா அப்பப்ப மயக்கப்பட்டு கீழ விழுந்துருவாரு. கொஞ்சம் நேரத்திலேயே சரியா வந்துரும்." அப்படிங்கிற மாரி சொன்னோன, நம்ம ஹீரோயின் டக்குன்னு சட்டைய வந்து விலக்கி பார்க்கறா. பார்த்தா அவங்க நெஞ்சில வந்து காயப்பட்டு இருக்குது. ஆஹா! ரத்தம் கட்டி போயிருக்குது. அதனால தான் இவன் அடிக்கடி இந்த மாரி மயக்கம் பட்டு விழுவுறான். சீக்கிரம் அந்த உன் கத்திய குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜூ வச்சிருக்கிற கத்திய எடுத்து டக்குன்னு நெஞ்சில குத்துனோம்னா, அந்த அசுத்தமான அந்த கட்டி இருந்த ரத்தம்லாம் வெளிய வந்துருது. நம்ம ஜூவும் அதோட முழிக்கிறான். இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து ஜூ வரான். இந்த முகமூடி ஆள வந்து கண்டுபிடிச்சுட்டு அவன கட்டி போட்டு வச்சிருக்கோண்டு. உடனே அவன பார்க்கறதுக்கா ஜூ வரான். "நீ எதுக்குடா வந்து என்னோட லீஜான கொல்றதுக்கா வந்துகிட்டு இருந்தா? நீ தான் முகமூடி போட்டிருந்தாளா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "உண்மையெல்லாம் சொல்லு" அப்படிங்கிற மாரி அவன கத்தி வச்சு அவன் கையில குத்தும்போது அவனும் சொல்றான். "நான் உண்மைய சொல்லிர்றேன். அவன் வந்து யான் நாட்டோட பிரின்சஸ்ஸு. ஹீலானோட ஒய்ஃபு. ஆனா வந்து இப்ப ஹீலான் வந்து அவள கொல்றதுக்காக வந்து தொரத்திக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவன்கிட்டருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இவள வந்து நான் கடத்திட்டு போலான்ட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி அவன் கதை சொல்றான். அதுக்கு நம்ம ஜூவும் சொல்றான். "நீ சொல்றது எல்லாத்தையும் நம்புவேன்னு நினைக்கிறியா? நீ பொய் மட்டும் சொன்னா உன் நாக்க அறுத்துருவேன்ட்டு." "இல்ல, இல்ல அதுதான் உண்மை." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஜூவும் வந்து ஜூஜூட்ட சொல்றான். "இது எந்த அளவுக்கு உண்மைன்னு உடனே எனக்கு விசாரிச்சு சொல்லு." அப்படிங்கிற மாரி. இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் குயின்ஸிய தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் பார்க்குறா நம்ம ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா மழை பெய்யுது. அம்பர்லா எடுத்துட்டு வரான். அப்பதான் இவ யோசனை பண்ணி பார்க்குறா. இவள கட்டி போட்டு இருக்கும்போது மழை பெய்யும்போது யாரோ அம்பர்லா புடிச்ச மாரி இருக்கா. நம்ம ஹீரோயினால கண்ண தொறந்து பார்க்க முடியாது. இப்ப இவன பார்த்தோனே ஞாபகம் வருது. இவன் தான் அன்னைக்கு நம்மளுக்கு அம்பர்லா புடிச்சுக்கிட்டு இருந்தானா, அப்ப விடிய விடிய அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அவன பார்த்துட்டு, "நீங்க எங்க போயிருந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ ஒரு மருந்து எடுத்து காட்டுறான். இது வந்து டிவைன் மரத்தோட வந்து வேரு. இது வந்து ஒரு 1000 வருஷத்து பழமையானது. இததான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இது சாப்பிட்டா உனக்கு கியூர் ஆயிரும் அப்படிங்கிற மாரி குடுக்க போறான். அந்த நேரம் பார்த்து மஜு வந்து டக்குனு அந்த மருந்து அப்புறான். "வேண்டாம் இவன் குடுக்குற எதையும் நீ சாப்பிடாத" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நீ என்ன இங்க வந்திருக்கா? மகாராஜா எல்லாம் கோவப்படுவாங்கன்ட்டு." "நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். நீ நானும் 3 வருஷமா ஃப்ரெண்டு தானே. அதனால நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். இனிமே நான் தான் உன்ன ப்ரொடெக்ட் பண்ண போறேன். இவன் குடுக்குற எதையும் நீ சாப்பிடாத" அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அது மருந்து அத என்ட்ட குடு அப்படிங்கிற மாரி கேட்கறான். அவன ஜூவா குடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து "நீ என்ட்ட குடு" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஜூ வந்து அதோட குடுக்குறான். நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவன் திடீர்னு வந்திருக்கான்ட்டு. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி. உடனே "நான் உன்னை பாதுகாக்கலான்னு தான் வந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வேற எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யோசனை பண்ணி பார்க்கறான். ஜூ நம்ம ஹீரோயின பத்தி விசாரிச்சுட்டு வந்து சொல்லியிருப்பான். "ஆமா உண்மையிலேயே உங்க யாங் நாட்டோட பிரின்சஸ் தான். ஹீலான தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க.
அப்போ நடந்த ஒரு பிரச்சனையில தான் நம்ம ஹீலானும் இறந்து போயிருக்கான். அந்த பிரின்சஸும் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹீலான் வந்து உயிரோட இருந்திருக்கான். ஆனா 3 வருஷமா அவன் எங்க இருந்தா என்னன்னு தெரியல. பிரின்சஸ் வந்து நம்ம நாட்டுல நம்மள்ட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரான் உண்மையிலேயே இவளை கொலை பண்றதுக்கு தான் வந்திருக்கான். ஏதோ ஒரு பொருளை வந்து தேடி அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அவன் வந்து துரத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூ நம்ம ஜூட்ட சொல்ல, ஆனா ஜூ வந்து அப்ப நம்ம ஹீரோயின் உயிருக்கு ஆபத்து, கண்டிப்பா அங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்ட்டு அவனு இங்க வந்திருக்கான். ஆனா இதெல்லாம் வந்து ஹீரோயின்ட்ட எதுவுமே சொல்லாம, ஒண்ணும் இல்ல உன் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரி அப்படியே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஜூவும் வந்து சொல்றான், இவ உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் அதனால இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிட்டு அவனும் அங்கிருந்து போறான். நம்ம ஹீரோ ஒரே குழப்பமா இருக்குது, என்னாச்சு இவன் திடீர்னு எதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம குயின்ஸை கூப்பிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, அவனும் சரி நான் விசாரிச்சு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அதோட வந்து சொல்றான். ஜூட்ட வந்து இந்த லெட்டர் இருந்துச்சு, அதாவது நம்ம ஹீரோயின் யாரு என்னன்னு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினை கொல்ல வந்து அந்த முகமூடிக்காரவனையும் பிடிச்சி அவங்க ஜெயில அடைச்சி வச்சிருக்காங்கன்ட்டு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு அவன் வந்து இன்னும் நம்ம ஹீரோயின்ட்டையும் சொல்லலை, இதை பத்தி என்னட்டையும் சொல்லலை, என்ன நடக்குது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து அவங்க 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போகும்போது நம்ம ஹீரோயின் சாப்பிட போறா. ஆனா ஜூ வந்து நீ சாப்பிடாத, இதுல பாய்சன் இருக்கா இல்லைன்னு நான் செக் பண்ணிட்டு தந்தவொடனே நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் செக் பண்றான். நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பார்த்துட்டு என்ன பாய்சன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஜூ இல்ல இதுல பாய்சன் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நம்ம ஹீரோ அப்பனா எல்லாரும் சாப்பிடுங்க, நான் ஒன்றும் பாய்சன் வச்சு யாரையும் கொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சரி சரி இப்போதைக்கு எதுவும் சண்டை போட வேண்டாம், இருங்க நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ எடுக்கிறதுக்காக அவளை எந்திரிச்சு வரா. அப்ப அந்த மேட்டு தடிக்கு அப்படியே அந்த விளக்குல போய் உழுக பாக்குறா. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து தாங்கி பிடிச்சிடான். நம்ம ஹீரோவும் பார்க்க நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கேன்டீன்ல உள்ள தீ வந்து நம்ம ஹீரோ மேல வந்து பட்டுருது. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.